பாரதம் என் உதிரம் தானடி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வருகின்ற 22/6/25 அன்று கூடல் மாநகரம் மதுரையிலே தமிழ் கடவுள் முருகனுக்காக ஹிந்து முன்னணி பேரியக்கம் மாபெரும் முருக பக்தர்கள் மாநாடு நடக்கின்றது. அந்த மாநாடு எந்த கட்சிக்கு ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காகவோ எந்த அரசியல் கட்சியினுடைய பின்புலத்திலேயே இயங்காத ஒரு அமைப்பு ஹிந்து முன்னணி அமைப்பு. அந்த ஹிந்து முன்னணி அமைப்பினுடைய மிகப்பெரிய கோஷமே வெற்றிவேல் வீரவேல் தான். அப்படிப்பட்ட வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் வழியிலே வந்திருக்கக்கூடிய ஹிந்து முன்னணி மதுரையிலே நடத்தக்கூடிய மாநாடு வெற்றி பெறுவதற்காக ஹிந்து விழிப்புணர்வு முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் நாராயண் ஆகிய நான் மனதார வாழ்த்துகிறேன். மாநாடு வெற்றி பெற மனதார வாழ்த்துகிறேன். எதற்காக இந்த முருக பக்தர்கள் மாநாடு? இது சங்கிகளினுடைய கூட்டம் நடத்துகின்ற மாநாடு என்று சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவரும் குறிப்பாக அறநிலையத்துறையை சார்ந்தவருமான சேகர் பாபு பேசுகிறார். திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடலினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலே தான் 3000த்திற்கும் மேற்பட்ட திருக்கோவில்கள் குடமுழுக்கு நடந்ததாக பறைசாற்றுகின்றார். இந்துக்கள் கேட்பதெல்லாம் ஒரே விஷயம்தான். முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய ரம்ஜானுக்கும், முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய பக்ரீத் பண்டிகைகளுக்கும், கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய புத்தாண்டுக்கும், கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய கிறிஸ்துமஸுக்கும் நேரடியாக நிகழ்ச்சி நடத்தி வாழ்த்து சொல்லக்கூடிய ஸ்டாலின் குடும்பமே, திராவிட முன்னேற்ற கழகமே, உங்களுடைய வழி வாரிசுகளே, நாங்கள் கேட்பதெல்லாம் இந்துக்கள் ஒன்றே ஒன்று தான். 3000த்திற்கும் மேற்பட்ட கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்திய ஸ்டாலின் என்றைக்காவது ஏதாவது ஒரு கோவிலிலே வழிபாடு நடத்ததாக உங்களால் அறிவிக்கப்பட முடியுமா? சேகர் பாபு அவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் எந்த மதத்தையும் சாராதவர்கள் என்று சொல்லுகின்றீர்கள். எந்த மதத்தையும் சாராத நீங்கள் எதற்கு பழனியிலே முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகின்றீர்கள்? ஓட்டு வாங்குவதற்காகவா? இந்துக்களை திருப்திப்படுத்துவதற்காக? அல்லது தமிழ் வழியிலே இருக்கக்கூடிய நாங்கள் திராவிட பாரம்பரியத்திலே வந்தவர்கள் முருகனை மறக்க மாட்டோம் என்று சொல்லுகின்றீர்களா? அப்படி உண்மையிலேயே முருக பக்தர்கள் மீதோ, ஹிந்து கலாச்சாரத்தின் மீதோ, தமிழ் வழிபாட்டின் மீதோ, அனைத்து திருக்கோவில்களும் தமிழிலே வழிபாடு நடத்த வேண்டும் என்று முழங்குகின்ற நீங்கள் தமிழ் கடவுள் முருகனுடைய மாநாட்டிற்கு ஆதரவு தெரிவிக்காமல் எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன்? அங்கு நடத்துவதெல்லாம் சங்கிகளுடைய கூட்டம் என்று சொன்னால் நீங்கள் நடத்திய கூட்டம் என்ன? சங்கிகள் கூட்டமா? அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செம்பு தூக்கக்கூடியவர்களை வைத்துக்கொண்டு நடத்திய மாநாடாது? ஆகவே இந்துக்களை இழிவுபடுத்துவதோ, இந்து கடவுள்களை இழிவுபடுத்துவதோ வாடிக்கையாக கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை கேட்கின்றோம். ஒன்று திமுககாரன் இந்துவாக இரு, அல்லது திமுககாரன் தமிழனாக இரு, அல்லது திமுககாரன் திராவிடனாக இரு, அல்லது திமுககாரன் கருணாநிதி குடும்பத்திற்கு அடிமையாக கூட இரு. ஆனால் இந்து கடவுள்களையோ தமிழ் கடவுள்களையோ இழிவுபடுத்தி பேசுகின்ற பொழுது வாய் மூடி மௌனியாக இருந்தால் நீ இந்துவாக பிறந்ததற்கும் தமிழனாக வாழ்வதற்கும் எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவனாகி விடுவாய். ஆகவே சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழனாய் ஒன்றிணைவோம், தமிழகத்தை வென்றெடுப்போம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் தமிழ் கடவுள் முருகனை பற்றி பேசாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. தமிழகத்தில் அறுபடை வீடோன் என்று சொல்லுகின்ற முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளிலே தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை, ஆங்காங்கு இருக்கக்கூடிய திருக்கோவில்களை முருகனை பாலசுப்பிரமணியனாக, சுப்பிரமணியனாக, வேளவனாக சித்தரித்து ஆங்காங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கந்த சஷ்டி கவசத்தையும் கந்தகுரு கவசத்தையும் ஒவ்வொரு இல்லத்திலும் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது, மனமுருகி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது தமிழகம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் சொல்லக்கூடிய அண்ணாவையோ, நீங்கள் சொல்லக்கூடிய பெரியாரையோ, நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு தலைவனையுமே தமிழர்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் மொழி வந்தவர்களாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, அகநானூறு, புறநானூறு, திருக்குறளை ஏற்றுக்கொண்ட நாங்களெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய தமிழர்கள் என்று சொன்னால் குரானையும் பைபிளையும் ஏற்றுக்கொண்டு இந்து கலாச்சாரத்துக்கு எதிராக முரசு கொட்டுகின்ற
கிறிஸ்தவ முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய கூட்டத்திலே சென்று நாங்கள் உங்களுடைய பாதுகாவலன் என்று சொல்லுகின்றீர்களே, அப்படிப்பட்ட நீங்கள் இந்துக்களுடைய ஓட்டு வேண்டாம் என்று ஒரு கூட்டத்திலே பேசுவதற்கு திமுக தயாராக இருக்கிறதா என்பதுதான் இந்துக்களுடைய கேள்வி. ஆக ஒரு புறத்திலே பார்க்கின்ற பொழுது ஏதோ இது ஒரு சமய மாநாடு என்பதனை விட இந்துக்களினுடைய உரிமை மாநாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த உரிமையை வென்றெடுப்பதற்காக திராவிட பாரம்பரியம் என்று சொல்லி, கடவுள் மறுப்பாளர்கள் என்று சொல்லி, இந்த தேசத்திலே பகுத்தறிவு என்று சொல்லிக்கொண்டு, குறிப்பாக இந்து கடவுள்களும் இந்து திருக்கோவில் முன்னாடியும் பெரியாருடைய சிலைகளை வைத்து இங்கே சமத்துவத்தை கண்டுவிட்டோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஒருபோதும் வேல் கொண்டு வருபவனையும் வேலேந்தி வருபவனையும் காவடி எடுப்பவர்களையும் கோவில்களுக்கு வலம் வரக்கூடிய பக்தர்களையும் ஒருபோதும் உங்களால் தடுக்க இயலாது. திமுகவினுடைய செயலாளராக இருக்கலாம், திமுகவினுடைய வட்டமாக இருக்கலாம், மாவட்டமாக இருக்கலாம், மாநிலமாக இருக்கலாம். ஆனால் திராவிட குடும்பத்தின் அடிமைகளாக மட்டும் என்றும் இருந்து விடாதீர்கள். தமிழனாக ஒன்றிணைவோம். தமிழ் கடவுள் முருகன் மாநாட்டிலே பங்கேற்போம். இந்து மதத்தையும் கடவுள் மறுப்பையும் நிந்திக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் தாய் திரு நாட்டை தகர்த்திடும் இளைச்சரனை பார்த்து நிற்பவன் ஆரியன் அல்ல என்கின்றார் பாரதி. அதே போல பண்பாளனாக ஒருவன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் தமிழகத்திலே தமிழிலே வாழ வேண்டும், தமிழ் மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தமிழனாக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம். ஆகவே இது இந்துக்கள் நடத்துகின்றார்கள், சங்கிகள் நடத்துகின்றார்கள். இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வது ஏதோ சங்கிகளுக்கு உத்வேகம் கொடுத்துவிடும் என்று சொல்லி பறைசாற்றுகின்ற உங்களைப் போல பேடிகள் அல்ல இந்துக்கள். 1980 இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலே மண்டைக்காடு கலவரத்திலே துவங்கி ராமநாதபுரத்திலே ஒட்டுமொத்தமாக மதமாற்றம் செய்த பொழுது அந்த மதமாற்ற சக்திகளை எதிர்த்து மிகப்பெரிய யாத்திரை நடத்தி மோசடி மதமாற்றத்தை தடுத்து நிறுத்திய கும்பல். அதே போல இருக்கக்கூடிய அத்துணை பேர்களையும் கிட்டத்தட்ட எந்த ஒரு இயக்கமும் மொழிக்காகவோ இனத்திற்காகவோ வீழ்ந்ததாக சரித்திரம் இருக்கலாம். ஆனால் ஆன்மீக நெறிக்காக தமிழகத்திலே 60க்கும் மேற்பட்ட உயிர்களை பலி கொடுத்த ஒரு இயக்கம் இருக்கின்றது சொன்னால் அது ஹிந்தி இயக்கங்கள். அப்படிப்பட்ட ஹிந்தி இயக்கத்தின் வழிவழி தொண்டர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இருக்கின்ற வரைக்கும் தமிழகத்திலே புல்லுருவிகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பசப்பு வார்த்தைகள் தமிழகத்திலே எடுபடாது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொண்டு சீமான் போன்றவர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நீ வேல் எடுக்கலாம், முருகனோடு கூட்டணி அமைக்கலாம், முருகன் எங்கள் பக்கம் என்று சொல்லலாம், பாஜகவுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லலாம், திமுகவுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லலாம். என்றைக்கு தன்னை கிறிஸ்தவனாகவும் என்றைக்கு நான் தமிழனாகவும் நீ சித்தரித்தாலும் கூட உன்னுடைய மரபிலே இருக்கக்கூடிய மரபணு வித்தியாசமானது என்பதை புரிந்து கொண்ட தமிழ் மக்கள், நீ பேசக்கூடிய தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடிய உன்னோடு இருந்து பயணிக்கக்கூடிய சாட்டை துரைவர்களாக இருக்கட்டும், இடும்பவனம் கார்த்திக்காக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், நீ ஒரே ஒரு முறை இஸ்லாத்திற்கு எதிராக கருத்து சொல்லிய உடனே தௌஹீத் ஜமாத்திலே இருக்கக்கூடிய ஜெயினுல் ஆபிதீன் சொல்லுகிறார், சீமானை வளர்க்க வேண்டாம், சீமானை விட்டு இஸ்லாமியர்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது வாய் மூடி மௌனியாக இருந்த நீங்கள் எல்லாம் தமிழ் மொழியை பற்றியும் முருகனை பற்றியும் பேசுவதற்கு சீமானுக்கு எந்த விதத்திலும் அருகதை இல்லை என்பதையும் பதிவு செய்து கொள்கிறேன். அதே போல திருமாவளவன் தேர்தல் என்று வந்துவிட்டால் சிதம்பரம் கோவிலே சென்று தீட்சிதர்களிடத்திலே திருநீறு வாங்கி பூசிக்கொண்டு வெளியே வந்தவுடனே இந்து கோவில்கள் என்றால் ஆபாசமாக இருக்கின்றது என்று வர்ணித்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஜாதி வரி பிடித்த சமுதாயத்தை வழிநடத்துகிறோம் என்று சொல்லி சாதி சமயமற்ற சமுதாயத்திலே வேறுபாடுகளை உருவாக்கி அதனால் எச்சில் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 சீட்டுகளுக்காகவும் 4 எம்எல்ஏக்களுக்காகவும் பரிந்து கட்டிக்கொண்டு பட்டியலின சமுதாயத்தை அடகு வைக்கின்ற திருமாவளவனை விட்டு பட்டியலின சமுதாய மக்கள் வெளியேற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு வருகின்ற 22ஆம் தேதி நடத்தக்கூடிய முருக மாநாட்டிலே அனைவரும் பங்கேற்போம், ஓரணியிலே திணறுவோம், தர்மத்தை காப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.